வந்து பொய் சொல்லி மக்களை ஏமாத்தி பணம் பறிக்கிறீங்க இந்த மாதிரி? நான் பொய் சொல்லி ஏமாத்தினா என்கிட்ட ஏன் இவ்வளவு ஜனம் வராங்க சொல்லுங்க. நான் நல்லது உன் பிரச்சனை நான் முடிச்சு தரேன். எனக்கு ஆசைப்பட்டது நீ வாங்கி கொடுக்குற, நான் ஆசைப்பட்டது உங்கள்கிட்ட கேட்கறேன். உனக்கு நல்லா வச்சு நீ எனக்கு வாங்கி கொடுத்துட்டு போற, அவ்வளவுதான் வித்தியாசம். இல்ல அதெல்லாம் நீங்க எடுக்கிறதுனால உங்களுக்கு எதுவும் பாதிப்பு வராது? ஏமா பாதிப்பு இல்லை, நிறைய பாதிப்பு இல்லை. உடம்பு முறுக்கி போடும். நம்ம அந்த முறத்தை உருவம் போடுவோம் பாவு போட்டு, அந்த முறத்தை கடைசியில் நம்ம முறுக்கி போடும்போது அந்த உருவம் கை கால்லாம் தான் கொடுப்போம். நம்ம ரத்த காவு கொடுத்து அதுக்கு உயிர் கொடுப்போம். அது போகும்போது நம்ம சபிச்சுட்டு போவோம். அது வசியமைன்னு சொல்றது அரைக்கிறது. உண்மைக்கே சொல்ல போனால் நம்ம ஒட்டு துணி இல்லாமல் அரைக்கணும், உருவு ஏற்றணும், மந்திரத்தை ஏற்றணும். ஒரு துறையும் ஒரு துறையிலையும் நாங்கள் தட்டி 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 அப்படியே மேலே வந்தோம். திருப்பி 20 வருஷத்துக்கு பின்னாடி எங்களை கொண்டு வந்தோம். ஏன் பேராளமன்றத்தில் சட்டசபை நீங்க மட்டும்தான் தட்டணுமா? நாங்களாம் தட்டக்கூடாதா? நாங்க தட்டுற காலம் வரும். நீங்க ஏன் அப்ப அரசியல் பக்கம் முயற்சி எடுத்திருக்கலாம்ல? அம்மா வணக்கம். வணக்கம். எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம்மா, எல்லாருமே நல்லா இருக்கும். ஓகே, எப்படி போய்கிட்டு இருக்கு உங்களுடைய இந்த காளி தேவி வழிபாடு? நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எப்படி போயிட்டு இருக்கு? எப்படி போயிட்டு இருக்கு? நல்லபடியா போயிட்டு இருக்கு. இந்த குறையில்லாம நல்லபடியா நடந்துகிட்டே தான் இருக்குது. அது போயிட்டே தான் இருக்குது. மாந்திரீகம் உண்மையா பொய்யாமா? உண்மைதான். உண்மைதானா? உண்மைதான். இல்ல மாந்திரீகம், இந்த செய்வன, பில்லி, சூனியம், இது எல்லாமே வந்து சக்தி சார்ந்த விஷயமா இல்ல மக்களை ஏமாத்துற விஷயமாமா? சக்தியை சார்ந்த விஷயம் தான். சக்தி இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுக்கு நீ எங்கட சக்தி இருக்கலாம் நான் சொல்லலை. அதை ஃபர்ஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? மாந்திரிகம்னு சொல்றது வந்து நல்லதுக்கும் மாந்திரிக்கிறது, கெட்டதுக்கும் மாந்திரிக்கிறது. புரியுதுங்களா? இப்போ எல்லாத்துக்குமே மந்திரங்கள் தான். புரியுதுங்களா? இந்து முறைப்படி மாந்திரிகம் சொல்றது வந்துட்டு நம்ம மந்திரம் சொல்கிறோங்க. இஸ்லாமத்து முறைப்படி அவங்க ஓதுறதுன்னு சொல்கிறாங்க. கிறிஸ்டின் முறைப்படி ஜபம் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆக மொத்தம் எல்லாமே ஒன்று தான், மாந்திரிகங்கள். புரியுதுங்களா? அது இப்போ வரல, காலங்காலமாக ராஜாக்கள் காலத்துலேருந்து முன்னோர்கள் காலத்துலேருந்து வந்துட்டு தான் இருக்குது. ஓகே, புரியுதுங்களா? வசியம் பண்றதை நீங்க ஆல்ரெடி முன்னாடி சொல்லியிருந்தீங்க. வசியம் பண்றீங்களா இப்போ? ஆமாம், பண்ணிட்டு தான் இருக்கிறேன். வசியம் பண்றது சரிதானாமா? வசியம்னு சொல்றது வந்துட்டு புருஷன் பேச்சு பொண்டாட்டி கேட்காம இருக்கிறது, புருஷன் வேற இடத்துல போயிட்டு இது பண்றது. புரியுதுங்களா? அதுவும் நல்லது எது கெட்டது எதுன்னு பார்த்து தான் செய்வோம். புரியுதுங்களா? மற்றவங்க மாதிரி பணம் வந்தா போதும். இப்போ வந்துட்டு எல்லாமே ஆன்லைன் மூலம் அதை மூலம் இதை மூலம் பண்ண, அதை மாதிரிலாம் நம்ம கிடையாது. எல்லாம் ஒரே தவறான உறவுகள் தான் நிறைய இருக்குது. அப்படின்றப்ப உங்ககிட்ட வரும்போது உங்களுக்கு எப்படி தெரியும்? ஐயோ, உலகம் ரொம்ப அழிவு நோக்கி போயிட்டு இருக்குமா. நான் 2023 சொன்னேன், 2024 சொன்னேன், 2025 சொன்னேன், 2026 சொல்றேன் ஸ்டார்ட்லயே. புரியுதுங்களா? அதுக்கு வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசுவானுங்க தான். நல்லது போடுறவங்க கண்டிப்பா நல்லது போடுவாங்க. கண்டிப்பா. புரியுதுங்களா? வேலை வெட்டி இல்லாம கெட்டது போடுறோம் போட்டுட்டு தான் இருப்பான். யாரு போறத பத்தி நம்ம கவலைப்படக்கூடாது. தனியும் முறை வச்சு போடுவானுங்க. சரி, நீ என்ன முறை வச்சு போறியோ அதே முறை தான் உங்க குடும்பத்துக்கு. என் குடும்பத்துல இருக்கிற முறை உங்க குடும்பத்துல முறை இருக்குது போடுறது. அப்படிதான் நான் நினைச்சுக்கிறேன். ஓகே, இப்போ நீங்க வசியம் பண்றீங்கல்லம்மா, அது எப்படி அந்த வசியம் ஐயா நீங்க ரெடி பண்றீங்க? அம்மா, நான் ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி சொன்னதுனால தான் சும்மா இருக்கிறவனா நான் இப்படி பண்ணுறேன் அப்படி பண்ண சொல்லிட்டு நான் நிஜமாக காமிச்சதுனால தான் அவன் ஒரு டப்பா எடுத்துக்கிட்டு ஒரு மரப்பாச்சி பொம்மை எடுத்துகிட்டு இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணிட்டாங்க. அதனால் வந்து நான் இப்போ சொல்கிறது கிடையாது. புரியுதுங்களா? அது வசியமைன்னு சொல்கிறது அரைக்கிறது. உண்மைக்கே சொல்ல போனால் நம்ம ஒட்டு துணி இல்லாமல் அரைக்கணும். புரியுதுங்களா? உருவு ஏற்றணும், மந்திரத்தை ஏற்றணும். புரியுதுங்களா? இப்போ இந்த ஒரு பெண் ஒரு ஆண் மேலே வச்சுன்னா அந்த ஆம்பளை பேரும் பொம்பளை பேரை வச்சு நம்ம வசியம் பண்ணணும். சும்மா கிடையாது. சரிங்களா? எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அவன் வாழ்கிறதுக்கு அவன் என்னென்ன பண்ணுவோம் பண்ணித்தான் இருக்கிறான். புரியுதுங்களா? என் வயிற்றுக்கு நான் சாப்பிடணுன்னா நான் என்ன பண்ணுமோ நான் பண்ணி தான் ஆகணும். உன் வயிற்றுக்கு நீ சாப்பிடணும், நீ என்ன பண்ணுவோம் பண்ணி தான் ஆகணும். புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு அவன் போடுறானே, அவன் சொல்கிறானே, ஃபஸ்ட்டு அவன் முதுகு திரும்பி பார்க்கணும். நம்ம யோகியமா, நம்ம குடும்பத்தில் யோகியமாக இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். போடுற தரத்துலேயே அது என்ன தரத்துலேயே இருக்கும் யாருக்கு தெரியும்? சொல்லு பார்க்கலாம். நல்ல விஷயமா போடுறவங்க கண்டிப்பாக போட்டுட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ ஒரு பெரிய பெரிய விஐபிங்கெலாம் போட முடியுமா? நல்லானவங்க போட முடியுமா?
எத்தனை எம்பிங்களை நான் காப்பாற்றி கொடுத்தேன்னு எனக்கு தான் தெரியும். மாந்திரிகத்தில் அவங்க என்னென்ன கிஃப்ட் பண்ணாங்கன்னு எனக்கு தான் தெரியும். இந்த அம்மாவுக்கு வந்து என்னென்ன செஞ்சாங்கன்னு எனக்கு தான் தெரியும். சினிமா ஆக்டர்ஸுங்க என்னென்ன வந்து பண்ணாங்கன்னு எனக்கு தான் தெரியும். சீரியல் ஆக்டர்ஸுங்க என்னென்ன வந்து பண்ணாங்கன்னு எனக்கு தான் தெரியும். தொழிலதிபர்கள் என்னென்ன வந்து பண்ணாங்கன்னு எனக்கு தான் தெரியும். அவங்க சொல்லுவாங்களா நான் இங்கே போனேன் அப்படின்னு. பொறாமல் பிடிச்சவனுங்க அப்படித்தான். நீ நல்லா வரையே, புரியுதுங்களா? ஆண்பல பொம்பளைக்கு மட்டும் போறாமல் கிடையாது, திருநங்கைங்களுக்கும் போறாமல் உண்டு, புரியுதுங்களா? அதில் மட்டும் பேசுவானுங்க. மற்றபடி அவங்க கஷ்டப்பட்ட வந்த வழியோ அவங்க வேதனைப்பட்ட வாழ்க்கையோ அதெல்லாம் யோசிக்க மாட்டானுங்க. இன்னும் எவ்வளோ புண்படுத்தலாம், எவ்வளோ கஷ்டப்படுத்தலாம். என்னை புண்படுத்தி நீ அதில் சந்தோஷமாயிரு. கடவுள் என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் நாங்கள் கும்பிட்ற எல்லா தெய்வம் திருநங்கைக்கு ஜாதி மத பேதம் கிடையவே கிடையாது, புரியுதுங்களா? உலகத்தில் எல்லாத்துக்கும் ஜாதி இருக்குது, ஆனால் எங்களுக்கு ஜாதி மத பேதம் கிடையாது. எங்களுக்குன்னு ஒரு உலகம், எங்களுக்குன்னு ஒரு ஊர், எங்களுக்குன்னு ஒரு மொழி, எங்களுக்குன்னு ஒரு கலாச்சாரம், எங்களுக்குன்னு ஒரு பண்பாடு, எங்களுக்குன்னு ஒரு தெய்வம், எல்லாமே இருக்குது. அதுக்குள்ளே தான் நாங்களும் இருக்கிறோம், புரியுதுங்களா? வாய்க்கு வந்த மாதிரி நீங்கள் பேசிட்டு போங்க. என்ன கஷ்டப்படுறதா கடவுள் நாளைக்கு உன்னை கஷ்டப்படுத்துவார். நீ என்ன முறை வச்சுருவேனாலும் வச்சு கூப்பிடு, புரியுதா? பிறக்கும்போது நாங்கள்லாம் ஆம்பளையாக தான் பிறந்தோம். அதுக்கப்புறம் தான் எங்களோட மாற்றங்கள் அறுவை சிகிச்சை, அது இது லொஸ்க்கு எல்லாமே, சிட்டிங் வைக்கிறது, சூடு வைக்கிறது, எல்லா வழியும் வேதனையும் நாங்கள் தாங்கிட்டு தான் வரோம், புரியுதுங்களா? நீங்கள் பேசிட்டு போங்க, அதை பற்றி தான் கவலை கிடையாது. நாங்கள் சாதிப்போம், நாங்கள் செய்கிற நன்மையை செஞ்சு தான் இருப்போம். எவன் என்ன சொன்னாலும் சரி, அதை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது. எங்களால் முடிஞ்ச உதவி நாங்கள் செஞ்சுட்டு தான் இருப்போம். ஏன்னு கேட்டால் தாய் தகப்ப இருந்தும் நாங்கள் நிராகரிக்கப்பட்டோம். எங்களுக்கு என்ன பாசம், என்ன அன்பு எங்களுக்கு வந்துச்சு? எதால் அன்புச்சு? இல்லை தகப்ப அணைச்சி எங்களை நல்லா பார்த்துக்கினாங்களா, இல்லை தாய் எங்களை நல்லா பார்த்துக்கினாங்களா? நான்லாம் திருநங்கைக்கும் போது எவ்வளோ கஷ்டப்பட்டேன் வாழ்க்கையில். எல்லா திருநங்கையும் கஷ்டப்பட்டு வந்தவங்க தான். இன்றைக்கி அதாவது எப்படியோ பாலியல் தொழிலுக்கு போகிறாங்க, யாசம் கேட்க போகிறாங்க, இட்லி கடை வச்சுருக்காங்க, குறிமேடை வச்சுருக்காங்க, வீட்டு வேலை செய்கிறாங்க, சினிஃபீல்டில் இருக்காங்க. ஒரு துறையும் ஒரு துறையிலையும் நாங்கள் தட்டி 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 கத்தி 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 அப்படியே மேலே வந்தோம். திருப்பி 20 வருஷத்துக்கு பின்னாடி எங்களை கொண்டு வந்துருக்காங்க. இப்போ மசோதா ஒன்று பாஸ் ஆகிருக்கு, பார்த்தீங்களா? கேள்விப்பட்டீங்களா இல்லையா நீங்களா? திருநங்கை மசோதா திருப்பி 20 வருஷத்துக்கு பின்னாடி தள்ளிட்டாங்க. அப்புறம் எங்கே வளர விடுறாங்க? எங்களுக்கு சுதந்திரம் கிடச்சிச்சா சொல்லுங்கள்? எங்களுக்கு சுதந்திரம் கிடச்சிச்சா? ஒரு சுதந்திரமும் கிடைக்கல, ஒரு சுதந்திரமும் கிடைக்கல. இல்லை, எல்லா கட்சிக்காரும் எத்தனையோ கட்சி இருக்குது தமிழ்நாட்டில். திருநங்கைகளை யார் பார்க்கறது? எவ்வளோ பெரிய படிப்பெல்லாம் படித்து 3 டிகிரி 2 டிகிரிலாம் வாங்கின திருநங்கைலாம் இன்னும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு தகுந்த வேலை கொடுங்க, வாழ்க்கையை அவங்களுக்கு தூக்கி விடுங்க. எங்கள் கஷ்டம் நீங்கள் ஒரு நாள் தாங்கியிருக்க மாட்டீங்க. தாங்கினா அந்த வலி வேறு என்னன்னு உங்களுக்கு தெரியும். இந்த சமூகம் புறக்கணிக்கிறதுனால தான் நிறைய பேர் வந்து பாலியல் தொழில் பக்கமாகவும் அந்த மாதிரி போகிறதுக்கான காரணமாக இருக்கு. வேற என்ன பண்ண சொல்கிறீங்க? ஏங்க அம்மா, மகளே, பெத்த தகப்பங்காரனே பொண்ணு பக்கத்தில் போய் படுக்கிறான். 3 மாதத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் நடந்திருக்குது. நேற்றா நான் கேள்விப்பட்டேன், நியூஸ்லாம் வந்துருக்குது. பெத்த தகப்ப 5ஆம் கிளாஸ் படிக்கிற பொண்ணு கூட போக்சோ சட்டத்தில் போட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி இருந்தால் உலகம் ஏங்க அழியாது? அண்ணன் தம்பி தாய்கிட்ட இங்கே என்கிட்டே வந்து சொல்லியிருக்காங்க, ஏன் உலகம் அழியாது? அதனால தான் இப்போ வந்துட்டு அங்கே எங்கே போகிறோம், அது இதுன்னு வெடிச்சிட்டு உலகமே நாசமாகுது. என்னென்ன ஆக போதும்? மழையிலையும் பூகம்பத்துலேயும் இடியிலையும் நிலநடுக்கத்துலேயும் போர்லேயும் தான் சாகணும் நம்ம எல்லாருமே, புரியுதுங்களா? எல்லாத்தையும் கொண்டு வரணும். எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை இருக்குது. உனக்கும் திறமை இருக்குது, எனக்கும் திறமை இருக்குது, இந்த பிள்ளைங்களுக்கும் திறமை இருக்குது. ஏன் பேராளமன்றத்தையும் சட்டசபை நீங்கள் மட்டும்தான் தட்டணுமா? நாங்களாம் தட்டக்கூடாதா? நாங்கள் தட்டுற காலம் வரும். நீங்கள் ஏன் அப்போ அரசியல் பக்கம் முயற்சி எடுத்துருக்கலாம்ல? நிறைய பரிச்சயமான முகமாக மாறிட்டீங்க, நிறைய பேரை தெரிஞ்சிருக்கோம். ஆன்மீகத்தில் நம்ம இறங்கிட்டோம், புரியுதுங்களா? என்னுடைய வாழ்க்கை ஆன்மீகத்திலே இப்படி போகட்டும். அரசியல் வேண்டான்றீங்களா? கடவுள் அப்படி நம்ம தலையில இருந்தால் கண்டிப்பாக அதில் போய் தான் ஆகணும். ஓகே, அப்போ பார்த்துக்கலாம். வந்து இப்போ ஒருத்தவங்க எனக்கு பிடிக்க வைக்கணும் அப்படின்னா நான் அவங்கள போய் வசியம் பண்ண முடியுமா? கண்டிப்பாக பண்ண முடியுமே. ஆனால் அது தப்பான ஒரு முறையாயிராதா? தப்பான முறை தான், தப்பான முறை தான்.
புரியுதுங்களா? எங்ககிட்ட இன்ன வரைக்குமே வந்துட்டு இந்த மாதிரிலாம் வந்ததில்லை. லவ் பண்ணி விட்டு போனவங்க புரியுதுங்களா, புருஷன் கை இந்த மாதிரி தான் எங்ககிட்ட கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் விஷயம் எங்கிட்ட வந்திருக்கிறாங்க. சில பேருக்கு மறுநாளே ஆகிடும், மறு வாரமே ஆகிடும், 20 நாள் ஆகிடும், புரியுதுங்களா, 30 நாள் ஆகும், இல்லை 90 நாள் ஆகும், சில பேருக்கு 1 வருஷம் கூட ஆகும். அவங்களுடைய தசா புத்தி, புரியுதுங்களா? ஆமாம், கொஞ்சம் லேட் ஆனால் கழுவி எங்களை ஊற்றுவாங்க. எல்லாமே தான் வாங்கிக்கணும். ஆமாம். ஓகே, அம்மா கிட்ட என்னென்ன மாதிரியான பிரச்சனைக்கெல்லாம் எல்லாரும் வர்றாங்க? இந்த பில்லி, சூனியம், காத்து, கருப்பு, பேய், பிசாசு, ஏவல், ஜின்னு, பிடாரி எல்லாத்துக்குமே வருவாங்க. ஓகே. இப்போ கூட கர்நாடகாவிலேருந்து வந்திருக்காங்க. அவங்களுக்கு செய்ய தான் போகிறேன் நான். அப்படியா? ஆமாம். அது வந்து எப்படி பில்லி சூனியமா? செய்வேனே. செய்வேன். ஆமாம். இப்போ செய்ய மாட்டேன்னு சொன்னீங்க, இது எடுக்கிறேன். அப்படியா? ஆமாம், நாங்கள் எடுக்க தான் செய்வோம். யாருக்கும் வைக்கிறது இல்லை. ஆமாம், எடுக்க தான் செய்வோம். அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? முதல்ல இவங்களுக்கு வந்து செய்வன வச்சிருக்கு அப்படின்றது அது நம்ம வீட்லயே அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்துட்டுமா. இப்போ நம்ம குடும்பம் நல்லா சந்தோஷமா இருக்குன்னு வச்சுங்களேன், ஃபர்ஸ்ட் பிரச்சனை உடம்பு முடியாமல் படுப்பாங்க. 2வது பிரச்சனை குடும்பத்தில் இருக்க செல்வாக்கெல்லாம் சரிப்பாங்க. வீடு பாழாக்கிறதுக்கு மாந்திரிகம் இருக்குது, மரத்தை பட்டு போகிறதுக்கு மாந்திரிகம் இருக்குது, எவ்வளோ மாந்திரிகம் இருக்குது, புரியுதுங்களா? அந்த பாவெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம், புரியுதுங்களா? தெய்வம் அரசு அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்வோம். சில கும்பல் வந்து தெய்வமே இருக்குதான்னு கேட்குறாங்க இப்போ, புரியுதுங்களா? இதுதான் உண்மை. ஓகே. சரி, இப்போ நீங்கள் பில்லி சூனியம்லாம் எடுப்பேன்னு சொல்கிறீங்களா, எடுக்கிறதுக்கு ஏதாவது அந்த ப்ராசஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்குதாம்மா? ஆமாம், பூஜை பொருள்லாம் வாங்கி தான் நாங்கள் உட்கார வச்சு செய்வோம். சக்கரம் போட்டு ஸ்ரீ சக்கரம் போடுவோம், நிறைய சக்கரம், அதுக்கு வேண்டிய சக்கரங்கள் போடுவோம். போட்டு அவங்கள உட்கார வச்சு அந்த செய்வனை எல்லாம் இது பண்ணி கடைசியில் வந்துட்டு நம்ம என்ன ரத்த காவு கொடுக்கணுமோ அந்த ரத்த காவை கொடுத்து மேலேருந்து உருவம் எதில் போட்டிருப்போம் அந்த அவங்க மேலே இருக்கிறத அப்படியே வலிச்சு அந்த உருவத்தில் விடுவோம். ஓகே. பில்லி சூடியம் ஏவல் செய்வனை இது எல்லாமே மனுஷனோட உயிர் எடுக்கிற அளவுக்கு கொடுமையானதா? கண்டிப்பாமா. ஏவல்னு சொல்றது வந்துட்டு மனுஷனோட உயிர் எடுக்கிறது தான். புரியுதுங்களா? அதெல்லாம் என்னத்துக்கு அந்த பாவிங்க பண்றாங்கன்னு தெரியாது நம்மளுக்கு. சரிங்களா? நல்ல ஏவலும் இருக்குது, கெட்ட ஏவலும் இருக்குது. 90% கெட்ட ஏவல் தான் விடுறாங்க, நல்ல ஏவல் யார் விடுறா? யாரும் இல்லை. அதெல்லாம் நீங்க எடுக்கிறதுனால உங்களுக்கு எதுவும் பாதிப்பு வராது? ஏமா பாதிப்பு இல்லை, நிறைய பாதிப்பு இருக்கு. என்னென்ன மாதிரியான பாதிப்பு? உடம்பு முறுக்கி போடும். நம்ம அந்த முறத்தை உருவம் போடுவோம், பாவு போட்டு அந்த முறத்தை கடைசியில் நம்ம முறுக்கி போடும்போது அந்த உருவம் கை கால்லாம் தான் கொடுப்போம். நம்ம ரத்த காவு கொடுத்து அதுக்கு உயிர் கொடுப்போம். அது போகும்போது நம்ம சபிச்சுட்டு போவோம். ஏன்னா உருவம் கொடுத்து எனக்கு கை கால்லாம் தண்ணினே பிச்சு போகிறாங்க, அந்த கை கால் வலி நம்மளுக்கு வரும். நிறைய பிரச்சனைகளை அனுபவிச்சிருக்கிறோம்மா. செய்கிறது சும்மா கிடையாது, புரியுதுங்களா? எடுக்கிறதெல்லாம் சும்மாவே கிடையாது. உங்கள் முன்னாடி பொருள் வந்து இறங்கிடுச்சு, இப்போ செய்ய ஆரம்பிக்கணும். ஓகே. இது எல்லாமே எதுக்காக? எடுக்கிறதுக்காக. உங்ககிட்ட வந்து இப்போ யாராவது வந்து செய்வனை வைக்கணும்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் செய்யலன்னு சொல்லுவேன். அப்ப அவங்க இன்னொருத்தவங்கள்ட்ட போய் பண்ணுவாங்கல்ல? யாரா இருந்தாலும் சரி, நீயா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, செய்யறவங்களாலும் சரி, கடவுளே இருந்தாலும் சரி, நம்மளுடைய கர்மா நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும். ஆமா, இப்ப தப்பு பண்ணா அந்த கர்மா எல்லாமே அவங்கள அஃபெக்ட் பண்ணும்ல. கண்டிப்பா அட்டாக் பண்ணதான் செய்யும். அவங்க நான் முன்னால நீ பின்ன, அவ்வளவுதான். அதுதான் உண்மை. யாரும் நிரந்தரமா வாழ போறது இல்ல, யாரும் 1000 வருஷம் ஆண்ட அனுபவிக்க போறது கிடையாது, புரியுதுங்களா? இன்னைக்கு படுக்கிறவங்க நாளைக்கு இருப்போமான்னு தெரிய மாட்டேங்குது. என்னென்ன நோயோ வருது, புரியுதுங்களா? என்னென்ன பிரச்சனையோ வருது. நல்லா போறாங்க, உள்தறிக்கு விழுவணும் பொழைச்சிக்கிற சாவரா, மலை மேலேருந்து கீழே விழுவணும் பொழைச்சிக்கிறான். அது கடவுளுடைய அனுகிரகம் தான், புரியுதுங்களா? நீ சொல்லியோ நான் சொல்லியோ நம்ம மரணத்தை நிர்ணயிக்க முடியாது, தெய்வம் தான் நிர்ணயிக்க முடியும். வரும்போது நம்ம அழுதுட்டு வரோம், போகும்போது 4 பேரை அழ வச்சுட்டு போகிறோம், அவ்வளோதான். நடுப்பட்ட வாழ் அந்த அழ வைக்கிறது கூட வந்துட்டு நம்ம நல்லது செஞ்சாதான் நம்மளுக்காக அழுவாங்க, கெட்டது செஞ்சால் யாரும் அழுவ மாட்டாங்க. நம்ம செத்து போகும்போது அப்பா இருந்தாங்கப்பா அந்த மகராசி ஏதோ ஊர் மக்களை பார்த்தாங்க எல்லாருக்கும் செஞ்சாங்க அப்படி வரணும். ஐயோ போது போய் இது செத்ததே மேல அப்படி சொல்லக்கூடாது. இல்லை, உங்களை பற்றி நிறைய தவறான விஷயங்கள்லாம் பொது வெளியில் பேசுகிறாங்களா, அது உங்களுக்கு எப்படி இருக்கு? என் மேலே இருக்கிற போறாமையில நீ பேசுகிற, நான் அப்படி தான் சொல்லுவேன். என்னை பற்றி பேசுகிறவங்க யாருமே என்கிட்ட வந்ததில்லை. இல்லை, நீங்கள் வந்து நிறைய பேருடைய வாழ்க்கையை வந்து கெடுக்குறீங்க, நீங்கள் வந்து பொய் சொல்லி மக்களை ஏமாற்றி பணம் பறிக்கிறீங்க, இந்த மாதிரி. நான் பொய் சொல்லி ஏமாத்தினா என்கிட்ட ஏன் இவ்வளோ ஜனம் வராங்க சொல்லுங்க? நான் நல்லது உன் பிரச்சனை நான் முடிச்சுறேன், எனக்கு ஆசைப்பட்டது நீ வாங்கி கொடுக்குற, நான் ஆசைப்பட்டது உங்கள்கிட்ட கேட்குறேன், உனக்கு நல்லா வச்சு நீ எனக்கு வாங்கி கொடுத்துட்டு போற, அவ்வளோதான் வித்தியாசம். அதுதான் உண்மை. மற்றவங்க பேசுறான்னு சொல்லிட்டு காய்ச்சா மரத்தில் கல்லடி படதான் செய்யும், புரியுதா? யாரை பேசாமல் இருக்காங்க?
முதலமைச்சரை பேசாமல் இருக்காங்களா, பிரதமரை பேசாமல் இருக்காங்களா, யாரை பேசாமல் இருக்காங்க? புரியுதுங்களா? பேசுகிற நாய்ங்க பேசித்தான் இருப்பானுங்க. நம்ம காதில் வாங்கக்கூடாது. நம்ம செய்கிற நல்லது யாருக்கு தெரியலன்னு அவசியமும் கிடையாது. என்னுடைய ஊர் மக்களுக்கு, என்னுடைய மக்களுக்கு தெரியும் நான் என்ன பண்ணுறேன், ஏது பண்ண. என்னால் படித்து வளர்ந்த பெரிய பெரிய பிள்ளைங்களுக்கு தெரியும் நான் என்ன பண்ணேன்னு. நான் கல்யாணம் பண்ணி வச்ச பிள்ளைங்களுக்கு தெரியும். குடும்பமாக எத்தனையோ அனாதை போனவங்க அடுத்து அடக்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். இன்னமும் நான் செய்கிற நல்லது என்னோடய போட்டோம். புரியுதுங்களா? நான் சொல்லி தான் உனக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது எனக்கு. புரியுதுங்களா? ஒருத்தவங்க வளர்ந்து வரேன்னு சொன்னாலே போகாம தான். இதோட மகன் நீ கஷ்டப்பட்டு இதில் மீடியாவில் நீ இருக்கிற, நீ கொஞ்சம் நல்லா வந்துட்டு வச்சுக்க. நம்ம சொந்தக்காரங்க சொல்லுவாங்க, எப்படி இருந்தது எப்படி ஆயிடுச்சு பாரு, இதுக்கு வந்த வாழ்வு. புரியுதா? அதுதான் உண்மை. உலகமே அதுதான். உலகத்தில் என்ன நல்லது நடக்குது? ஒரு விரல விட்டு சொல்லுமா, எதனா நடக்குதா நல்லது? நிறைய பிரச்சனை நடந்துக்கிட்டு. பிரச்சனையா? காது கொடுத்து கேட்க முடியாத அக்குறுமணியாங்க தான் அதிகமாக நடக்குது.